நீங்க திட்டம் பண்ணி இருக்கிறது அல்ல, ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளைக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருக்க வேண்டும். எதை முடிப்பார்? எனக்காக முடிப்பார். ஏன்னா நம்மள கால வைப்பார். என்னங்க நான் பேசுறேன், ஆமே சொல்லுங்களேன். 2011 MS தோனி ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களோட பைபிள் இருந்துச்சுன்னா திறந்து கொள்ளுங்க. இல்லை என்றால் இந்த வசனத்தை முன்னாடி நாங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறோம், ஒட்டி வச்சிருக்கிறோம். என் கூட சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். 138 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவம். அவனுக்கு ஆண்டவர் மேல ஒரு கான்பிடன்ட் இருந்தது. என்ன கான்பிடன்ட்? என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவைப்பட்டால் ஒரு உலகத்தையே ஆண்டவர் ஒரு மனிதனுக்காக உருவாக்குவார். ஆமா சொல்லுங்களேன். உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஒரு உலகத்தையே உருவாக்க ஆண்டவரால் முடியும். இங்கே வசனம் சொல்லுகிறது, யாவையும் செய்து முடிப்பார். செஞ்சு பாதியிலே விடுகிறவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். சில பேர் நம்ம வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் இருக்கேன் பிரதர், கவலைப்படாதீங்க, தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பாதியில விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை, அவங்கள சொல்லி ஒன்றும் குற்றம் இல்லை. சரி, நான் ஒரு கதையோடு கூட என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். 2011 ஆண்டு வேர்ல்டு கப் நடந்தது. கிரிக்கெட். சரியா? கிரிக்கெட் சில பேருக்கு பிடிக்காது. எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் விளையாடுறேன். சில பேருக்கு பிடிக்காது. சரி, இருந்தாலும் நான் சொல்றேன். 2011 MS தோனி அவர் என்ன செஞ்சாருன்னா, லாஸ்ட் பால்ல ஒரு 4 பால் மிச்சம் இருக்கு, 4 ரன் அடிக்கணும். தலைவன் 6 அடிச்சார். அப்போது சுனில் கவாஸ்கர் தான் கமெண்ட்ரி பண்றார். அவர் ஒன்று சொன்னாரு, 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா இஸ் கோயிங் டு லிஃப்ட் வேர்ல்ட் கப் அப்படி சொல்லி சொன்னாரு. அதுல இருந்து அந்த கேப்டனுக்கு மகேந்திர சிங் தோனியை எப்படி சொல்லுவாங்கன்னா, குட் ஃபினிஷர் அப்படிம்பாங்க. அவர் எந்த மேட்ச் விளையாண்டாலும் தோனி களத்துல நிக்கிறாரு அப்படின்னா மேட்சை முடிச்சு தான் தருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் குட் ஃபினிஷர் அப்படின்னு. ஆனா அந்த தோனியை சில மேட்சஸ்ல தோத்துருக்கிறார். நான் சொல்லுவேன், our God is the God of good finisher. ஆமே சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் செய்து முடிக்கிற ஆண்டவர். செஞ்சு பாதியில விடுகிறவர் அல்ல, நட்டாந்தரத்தில் நடுவழியில் விடுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார். தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையையும் ஆண்டவர் இந்த மாதம் சந்திக்க போகிறார். பெரிய கூட்டத்துக்கு மட்டும்தான் செய்கிறவர் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு பர்சனல் வாழ்க்கையிலையும் தாவீது என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியா சொல்றான்? இல்ல, ஏன்னா எனக்காக, ஒவ்வொருத்தருக்காக. சொல்லுங்களேன், ஆண்டவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 3 காரியத்தை ஆண்டவர் முடிப்பார்னு நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல எதை முடிப்பார்? ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46 அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் சில காரியங்களை செய்து முடிப்பார். வாசிப்போம். 46. உராய்ஞ்சுகிற பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை மட்டும் பாருங்க. 46:11 46:11 கடைசி பகுதியை மட்டும் பாருங்க. நான் சொன்னேன், அதை செய்து முடிப்பேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை சொல்லுங்க, செய்து முடிப்பேன். சொன்னேன், சொன்னதை நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணினேன், திட்டம் பண்ணினதை நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் என்ன செய்து முடிப்பார் தெரியுமா? ஆண்டவர் மனசில் ஒன்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். கவனிங்க, உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் தன்னுடைய மனதில் ஒன்று பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். வாட் எவர் ஐ பிளான், வாட் எவர் ஐ ஸ்போக், நான் எதையெல்லாம் சொன்னேனோ, எதையெல்லாம் என் மனதிலே நான் திட்டம் பண்ணி வைத்தேனோ, அதை நானே நிறைவேற்றுவேன். நல்ல சொல்லுங்களேன்.
உங்களை பற்றி ஆண்டவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய பிளான் இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு நீங்க சாதாரணமாக வரவில்லை, இங்க இந்த ஜெபத்துக்கு நீங்க சாதாரணமாக வரவில்லை, நீங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல நீங்க ஏன் வரணும் அப்படின்னு சொன்னா God has planned something. ஆண்டவர் ஏதோ ஒன்றை அவருடைய மனதிலே உங்களை குறித்து, தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார், தீர்மானம் பண்ணி இருக்கிறார். 10வது வசனத்தை பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஆலோசனை, ஏன் சித்தம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய திட்டம். அந்த வசனத்துல பாருங்க ஒரு அதிகாரம் இருக்குது. 10வது வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் அடுத்தவன் ஆலோசனை சொல்லல, அடுத்தவனுடைய எண்ணம் சொல்லல, அடுத்தவனுடைய சித்தம் சொல்ல. ஏன் ஆலோசனை, ஏன் திட்டம், என்னுடைய வார்த்தை, அது அப்படியே நிறைவேறும். அமை சொல்லுங்களேன். இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரா? 46வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. 3:4 இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இனிமேலும் என்ன செய்வாரோ, நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவேன். நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் உன்னை குறிச்சு. கவனிங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறேன், ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறேன், தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அந்த தீர்மானம் நிறைவேறும் வரைக்கும் கர்ப்பத்திலே நான் உன்னை தாங்கினேன், கர்ப்பத்திலே உன்னை நான் சுமந்தேன். நான் இப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்கிறேன், இப்பவும் சுமக்கிறேன், முதிர் வயது வரைக்கும் சுமப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில என் திட்டம் நிறைவேறி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டும். என்ன கான்ஃபிடென்ட்? என் ஆண்டவர் என்னை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார், இனிமேலும் தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த 11வது வசனம் எதை பற்றி சொல்லுகிறது என்றால், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் ஒரு மனுஷனை தூர தேசத்தில் இருந்து வரவழைப்பேன். கவனிங்களேன், 300 வருடங்களுக்கு அடுத்து கோரேஸ் என்கிற ஒரு ராஜா பிறக்க போகிறான். அவன் இன்னும் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஒன்று திட்டம் பண்ணி இருக்கிறேன். அது என்ன திட்டம்? கோரேஸ் என்கிற ஒரு ராஜா வருவான், அவன் வந்து என் ஜனங்களுக்கு நன்மை செய்வான். 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாதபடிக்கு கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கவனிங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யார் அந்த ஒரு பர்சனல், ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஆண்டவர் சொல்றாரு. கோரேஸ் இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, கோரேசே, உனக்கு முன்னாடி ராஜாக்களுடைய பெல்ட் எல்லாம் கலன்றோம், நடுங்குவாங்க, உனக்கு முன்னாடி கதவுகள் எல்லாம் திறந்திருக்கும், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் திட்டம் பண்ணினார்? கொஞ்ச நாள் கழிச்சு என் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போக போகிறார்கள். சிறையிருப்பிலே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க ஒரு ராஜா அவசியம். அந்த ராஜாவை ஆண்டவர் முன்பே திட்டம் பண்ணிட்டார், முன்பே சொல்லி வைத்தார். சொல்லி வைத்தபடியே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் திட்டம் பண்ணினதை செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 300 வருடம் கழிச்சு கோரேஸ் பிறக்கிறான். அவன் ராஜாவாய் வந்து விட்டான். ராஜாவா வந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். எஸ்ரா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு கோரேசுடைய முதலாம்
வருஷத்துல, இப்ப கோரேஸ் பிறந்தாச்சு. கோரேஸின் முதலாம் வருஷத்துல கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாரே. கவனிங்க, கோரேசினுடைய ஆவியை தேவன் ஏவினாராம். ராஜாவாயிட்டான் கோரேஸ். ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வைத்தார் பாத்தீங்களா? அது ஏற்ற நேரத்துல ஆண்டவர் இந்த கோரேஸ் ராஜாவுடைய ஆவியை ஏவினார். ஆங்கில பைபிள்ல சொல்லுது ஆண்டவர் ஸ்டர் பண்ணார், அதாவது கிண்டி விட்டார். என்ன நீ நல்லா இருக்கிறியா? என் ஜனங்களுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு, என் ஜனங்களுக்காக ஆலயத்தை கட்டும்படிக்கு ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை ஏவினார். ஆண்டவர் சொன்னது நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்து முடிப்பார் தெரியுமா? உங்களை குறித்து தேவன் எதையெல்லாம் பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ, தேவன் எதையெல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறி தீரும். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன், விசுவாசத்தோடு கேளுங்க அப்படின்னு சொல்லி. உங்க திட்டம் நிறைவேறணும், அதற்காக நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறினால் நான் அதற்காக நன்றி சொல்லுவேன். யோசுவாவை குறித்த தேவ திட்டம் நிறைவேறினது, மோசேயை குறித்த தேவ திட்டம் நிறைவேறினது. எனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடிப்பார் என்றால், whatever God planned, whatever God appointed, whatever God concerned about you, அது எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைவேற்றி அப்படியே உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பார். அது வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். இரண்டாவது, ஆண்டவர் எதை முடிப்பார், எதை செய்து முடிப்பார் அப்படி சொன்னா, ரூத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிவு மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். இரண்டாவது, ஆண்டவர் என்ன செஞ்சு முடிப்பார்? முதல்ல சொன்னேன், ஆண்டவர் இருதயத்தில் உள்ளவைகள் அப்படியே நிறைவேறும். ஏன்? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்து முடிப்பார். முடிச்ச உடனே நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. நான் சாத்ராக்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், நான் வந்து பாஸ்டர் ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு போக சொன்னான், பாஸ்டர் நான் வந்து சிம்மக்கல்லில அரை ட்ரௌசரோட மூட்டை தூக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதே ரோட்ல ஆண்டவர் என்ன முதலாளியா வச்சிருக்கிறார். சொல்லுங்களேன். இதெல்லாம் ஏன் செய்து முடிக்கிறார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படணும். நம்ம சொல்லுங்களேன். நாம இதே இடத்துல, நீங்க அவமானப்பட்ட இடத்துல, நீங்க வைக்கப்பட்ட இடத்துலயே ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு செஞ்சு ஆண்டவர் அவர் தம் நாமத்துக்கு மகிமை உண்டாக்குவார். அதுதான் முதலாவது, அவர் நினைச்சது நடக்கும். இரண்டாவது, உங்களுக்காக மற்றவர்களை செயல்படுத்தி முடிக்க வைப்பார். அங்க ரூத்தை பார்த்து மாமி சொல்றா, நகோமி, இந்த காரியத்தை அவன் முடிக்கும் முன் அவன் என்ன செய்ய மாட்டானா? இளைப்பாற மாட்டான், இன்னைக்கு தூங்க மாட்டான். இன்னைக்கு உனக்காக தேவ பிள்ளைய, உனக்காக சில காரியத்தை மற்றவர்கள் செய்து முடிக்கும் முன் அவர்களுக்கு தூக்கம் வராது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் சில ஆட்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார் பைபிள்ல. உங்களுக்கு தெரியுமா? தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக, இந்த ரூத்துக்காக. ரூத் யாரு? ஒரு மோவாபிய பெண், புறஜாதிய பெண். அவளுக்கு வாழ்க்கை இல்லை, ஆண்டவருடைய சந்நிதிக்குள்ளே வரக்கூடாது. சாபமான பெண், சபிக்கப்பட்ட பெண். ஆனா அந்த சபிக்கப்பட்ட பெண்ணுக்காக இன்னொருவன் செயல்படுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? அந்த காரியத்தை தொடங்கி அப்படியே விடல, அதை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இங்க இருக்கிற சில வாழ்க்கையினுடைய ஜீவன்ல, சில வாழ்க்கைகள்ல ஆண்டவர் பிறரை கிரியை செய்ய வைப்பாராங்க. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல, இவர் செயல்பட்டா இது நடந்துடும், ஆண்டவர் அவரை செயல்பட வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு என்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். 13 வருஷம் ஆயிடுச்சு சிறையின் அனுபவம். சார், நான் ஒரு தப்பு செய்யல. தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம். ஆனா தப்பே செய்யாம ஜெயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கஷ்டமா இருக்கும். 10 நாள் நாங்க இருந்தோம், தப்பு செய்யாம 10 நாள் இருந்தோம். அதுவே எங்களுக்கு பயங்கர போர். 13 வருஷம் எப்படி ஒரு தப்பு செய்யாம அவன் சிறையில் கிடக்குறான். அவன் நினைக்கிறான், என்னை யாராயும் விடுதலை ஆக்கினா நல்லா இருக்கும். ஆனா அங்க ராஜா தூங்கிட்டு இருக்கிறான், பார்வோன். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, இவனிடத்துல நன்மையை பெற்ற அந்த பானபாத்திரக்காரன் நல்லா 2 வருஷம் தூங்கிட்டு இருக்கான். ஐயா, நீங்க போய் என்ன செய்யுங்க, பார்வோன்ட்ட சொல்லி என்னை விடுதலை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவனும் போய் தூங்கிட்டு இருக்கான்.
ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா பார்வோனுடைய தூக்கத்தை கெடுத்து போட்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகத்தை பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனம் கொடுக்கிறார். முதல் ஒரு சொப்பனம் கொடுக்கிறார் ஒரே ராத்திரியில. அடுத்து ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். வாசிக்கும் 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருந்தபடியால் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்ய போகிறார் குறிக்கும் பொருட்டு பாருங்க, ஒரு சொப்பனம் மட்டும் வரல, 2 சொப்பனம் ஒரே ராத்திரியில. ஏன்? ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக. கவனிங்க நல்லா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பிறருடைய வாழ்க்கையில தேவனால் கிரியை செய்ய முடியும். அவன் சொல்லுங்களேன். உங்களுக்காக, தேவனை நம்பி இருக்கிற உங்களுக்காக, தப்பே செய்யல, நான் ஏன் இங்க வந்து கிடக்கணும், என் மேல எல்லாரும் தேவையில்லாத பழி போடுகிறார்கள் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரே ராத்திரியிலே 2 சொப்பனங்களை கொடுக்கிறார். ஒரே ராத்திரி சொப்பனம் 2. இது யார் கொடுத்தா? தேவனால் நிச்சயிக்கப்பட்டு தேவனே அதை கொடுத்தார். அவன் சொல்லுங்களேன். யோசேப்பே, நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ கவலைப்படுறியா? எத்தனை வருஷம் இந்த சிறைச்சாலை, எத்தனை வருஷம் இந்த அவப்பெயர், எத்தனை வருஷம் நான் செய்யாத தவறுக்காக குற்றம் அனுபவிக்கணும், தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சில பேருடைய தூக்கத்தை கெடுத்து நம்மளை கால வைப்பார். என்னங்க, நான் விசுவாசமா பேசுறேன். ஆமே சொல்லுங்களேன். எல்லா நாளும் சிறையில் இருக்கப்படுறது கிடையாது. சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறும். மொர்தெகாய் அப்படின்ற ஒருத்தர் இருக்கா. வாசிங்களா எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா, எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல, அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல. வாசன 6வது வசனத்தை. ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி, கவனிங்களேன், இங்கே நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த ராஜாவை கொலை செய்ய சில பேர் தீர்மானம் பண்ணிட்டாங்க. 1வது வசனம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு வாசிங்க. எஸ்தர் 6:1-2. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வரல. கொண்டு வர சொன்னான். கவனிங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரலைன்னா அரண்மனையில் இருக்கிறவன் எவனுக்கு தூக்கம் வராது. தூங்க கூடாது. ஏன்னா நான் தூங்காம இருக்கேன், நீங்க எல்லாம் தூங்கிட்டா இருக்கீங்க, வாங்கலாம். எல்லாரையும் புக் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு. என்ன டைரியில இருக்கிறதெல்லாம் வாசி. எல்லாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறாங்க? அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தனாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதி இருக்கிறது வாசிக்கப்பட்டது. கவனிங்களேன், 2 பேர் ஏற்கனவே பிளான் பண்ணி ராஜாவை கொலை பண்ணிடணும் இந்த நாள் அப்படி சொல்லி நினைச்சாங்க. அதை மொர்தெகாய் கேட்டு யார்கிட்ட சொல்லிட்டான்? ராஜாவுக்கு சொல்லி ராஜா உயிரை காப்பாத்திட்டான். இதுக்கு ஏதாவது பதில் நன்மை வழங்கப்பட்டதா அப்படின்னா ஒரு நன்மையும் வழங்கப்படலை. அப்படியே விட்டாச்சு. ராஜாவோட தூக்கத்தை ஆண்டவர் கெடுத்துட்டார். சில நேரம் நீங்க செய்த கிரியைகளுக்கு தகுந்த பலன் கிடைக்காமல் சில இடங்கள் அப்படியே தேங்கி இருக்குதுன்னா ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். ஆமென். அங்க எப்படி கிரியை செய்கிறார்? 6வது வசனத்தை பாருங்கள். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜாவினை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். சொல்லுங்க, இங்க பாருங்களேன். ஒரு மந்திரி இருக்கிறான், ஒரு பெரிய ஆளு. அவனை பார்த்து அவனுக்கும் ராத்திரி தூக்கம் வரல. அவனும் ராஜா கிட்ட வரான். ராத்திரியா, ராஜா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி வரான். முதல்ல நான் பேசுறதை கேளு. ராஜா ஒரு ஆளை கனம் பண்ணணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? உடனே தலைவர் நினைச்சுட்டான், நம்மளை தவிர்த்து இந்த ராஜாவுக்கு வலது கை இடது கை யாரு, நான் நம்மளை தான் கனம் பண்ண போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனுஷனுக்குள்ள என்னதான் ஆசை இருந்திருக்கு பாருங்க. 8வது வசனத்துல அவன் சொல்றான், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடி, அப்படியே டிட்டோவா டூப்ளிகேட் ராஜாவா மாற விரும்பிட்டான். ஏன்னா அவர் பேருக்கு தான் ராஜா, உண்மை ராஜா, இப்ப நான் தான் உண்மை ராஜா அப்படின்னு சொல்லி மாற விரும்பிட்டான். அடுத்து ராஜ வஸ்திரம், ராஜ குதிரை, ராஜ முடி கொண்டு வரப்பட வேண்டும். அதை ஒரு மெயினான ஆள்கிட்ட கொடுத்து எனக்கு அதை கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நகர வீதி வரணும். இது ஒரு ரூம்குள்ள நடக்க கூடாது. எங்க வரணும்? எல்லாம் மெயின் ரோட்ல, பைபாஸ்ல அந்த ப்ரொசஸ் நடக்கணும். அது எல்லாரும் பார்க்கணும். பார்க்கும்போது
இந்த மெயின் ஆள் என்ன சொல்லணும்? ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும், இவ்விதமாய் செய்யப்படும். ஒவ்வொரு ஆட்டையும் கூவிக்கிட்டே போகணும் அப்படி சொல்றான். உடனே ராஜா என்ன சொல்றார்? 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், எனக்காக யாவையும் செய்வார்னு சொன்னாரே. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இதெல்லாம் நடக்குமா? அவன் யாரு? ஒரு வாட்ச்மேன். ஒரு வாட்ச்மேனுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி ஆண்டவர் இப்போ ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவன் எப்படி வந்தான்னு தெரியாது, ஆனா இப்ப போகும்போது எப்படி போறான்? ராஜா போகிற குதிரையில போகிறான். அவன் ராஜாவுடைய முடியை வைத்து கொண்டு இப்போ ஊரெல்லாம் போய் அவனை சொல்லுகிறார்கள், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும், இவ்விதமாய் செய்யப்படும். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய நீதி, உங்களுடைய கிரியைகள் வெளிச்சத்துக்கு வராமல் இருந்தால் நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் கனம் பண்ணுகிற ஆண்டவர். அந்த ராஜா எப்படி கனம் பண்ணுவாரா? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லுவார், எல்லாம் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. ராஜா யாரையாச்சும் கனம் பண்ணணும்னா இப்படித்தான் கனம் பண்ணுவார். ஒரு அடையாளமாய் மாத்திட்டார். இதுக்கு முன்னாடி அவனை பார்த்து எப்படி சொல்லியிருப்பாங்க? அவன் காவலாளி. ஆனா இனிமே அவனை எப்படி சொல்லுவாங்க? இவனை மாதிரி கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். இவனை மாதிரி ஒரு அடையாளமாய் மாற்றி விட்டார், ஒரு ஸ்கேலாக வைத்து விட்டார். தேவன் உங்களையும் என்னையும் ஒரு ஸ்கேலாக வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். யாரு? பெரிய கூட்டத்தை இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவர் செய்யும். அப்படி செய்வதற்காக சில பேருடைய இளைப்பாறுதலை மாற்றி போடுவார். இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிவு மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இதை செய்து முடிக்க மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். எஸ்தரே நீ கவலைப்படாத, மொர்தெகாய் நீ கவலைப்படாத, என்றைக்குமே நீ வாசலில் இருக்க போகிறது இல்லை, என்றைக்குமே சிறைச்சாலையில் இருக்க போகிறது இல்லை. உங்களை ஒரு அடையாளமா வச்சு மற்றவங்க பேசுவாங்க, கர்த்தரை தேடினா இப்படி தேடணும், கர்த்தர் இவங்கள மாதிரி நம்மளை கனம் பண்ணுவார். அவன் சொல்லுங்களேன். அப்படி சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர். என்ன? ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இந்த பிரகாரமாகவே செய்யப்படும். தேவைப்பட்டால் எதிரியையும் பயன்படுத்துவார். தேவைப்பட்டால் உங்க எதிரியையும், உங்கள் எதிரான சூழ்நிலைகளையும், உங்களுக்கு போட்டியாவே இருப்பான காம்படிஷனா, அந்த காம்படிட்டர் அவன் கையிலேயே கொடுத்து மாலை போடு, இவனை கனம் பண்ணு அப்படின்னு சொல்ல வைப்பா. அவன் சொல்லுங்களேன். தேவைப்பட்ட ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ரூத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. ரூத் அவ இப்ப எங்க இருக்கிறா? மோவாப் தேசத்தை விட்டு வந்தாச்சு. இப்போ பெத்லஹேம்ல அவளுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா அவள் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. இங்க அங்க அந்த ரூத்துடைய கணவனாக போகிற போவாஸ் அந்த காரியத்தை வேகமாக செய்கிறார். லீகலாக சில ஆக்ஷன் எடுக்கிறான். லீகல் அட்வைஸ் இருக்கிறார். லீகலாக நீங்க ரூத் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையிலே உடனே போய் போவாஸ் லீகலா ரூத்தை திருமணம் பண்ணுவதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும் முன் அவன் தூங்கவே இல்லை. அர்த்த ராத்திரியில முடிச்சவன் அவனுக்கு தூக்கமே வரல. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சில நேரம் சில ஆட்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். யாருக்காக? தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதலாவது, தேவன் மனதில் உள்ளது நிறைவேறும். இரண்டாவது, உங்களுக்காக, தேவ பிள்ளைக்காக மற்றவர்களுடைய மனதிலே சில காரியங்களை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றி தருவார். இங்க மொர்தெகாய்க்காக ஆமான் மனசுல சிலரை வச்சுட்டார், எதிராளி மனசுல வைத்ததை நிறைவேற்றி முடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல விதமாக நிறைவேற்றும். மூணாவது, எதை நிறைவேற்றி முடிப்பார் நம்முடைய ஆண்டவர்? பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தமிழ் பைபிள்ல 5வது வசனம், ஆங்கில பைபிள்ல 6வது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. தமிழ் பைபிள் தான் நல்லா எழுதிருக்கு. உங்கள உன்னை தொடங்கினார், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிய நடத்தி வருவார். ஆமென் சொல்லுங்களேன். அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஆங்கில பைபிள்ல அது கொஞ்சம் வித்தியாசமா எழுது, ஆனா தமிழ் பைபிளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தமிழ் மொழிபெயர்ப்புக்காக அவர் சொல்ற, ஆண்டவர் எதை உங்க மனசுல தொடங்கினாரோ
அதை முடித்து தீர்க்கும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. தேவன் மனதில் உள்ளது முடியும், சத்துருவின் மனதில் உள்ளதும் உங்களுக்காக நன்மையாக முடியும். மூன்றாவது, உங்க மனசுல ஆண்டவர் சில நற்கிரியைகளை தொடங்கி இருப்பார். அந்த தொடங்கின நற்கிரியை ஆண்டவர் அப்படியே இடையில விட மாட்டாரு. அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இந்த பிலிப்பியர் சபையை பார்த்து பவுல் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், பிலிப்பியர் சர்ச் ஒரு தரித்திரம் நிறைந்த சபை. அந்த ஊரு ரொம்ப வறுமை நிறைந்த ஊர். ஆனா அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு இங்க இருந்து அவர்கள் சாப்பாட்டுக்கு காசு அனுப்புகிறாங்க. இவங்களே கஷ்டப்படுறாங்க, இவங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் இந்த பிலிப்பி சபையார் என்ன செய்கிறார்கள் என்றால் உதவி செய்கிறார்கள். அதை தான் பவுல் சொல்றாரு, நீங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனா மற்றவர்களுக்கு உதவணும் நினைக்கிறீங்கல்ல, இந்த நற்கிரியை ஆண்டவர் தொடங்கினார் உங்களுக்குள்ளே. இதை ஆண்டவர் வரும் வரைக்கும் முடிய நடத்தி வருவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள ஆண்டவர் எதையாவது ஒன்றை தொடங்கி இருந்தால் பயப்படாதீங்க, அது முடியும் வரைக்கும், ஆண்டவர் வரும் வரைக்கும் கர்த்தர் அதை நடத்தி முடிப்பார். அதற்கேற்ற ரிசோர்ஸ் ஆண்டவர் கொடுப்பார், அதற்கேற்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரே எங்கள்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, கவலைப்படாத, ஆண்டவர் ரிசோர்ஸ் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து இந்த எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆண்டவர் ஒண்ணு உங்களில் ஆரம்பித்திருக்கிறார், அதை அவரே முடிப்பார். நல்லா கவனிங்களேன். நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தை துவக்கினது யார்? கர்த்தர். உங்கள விசுவாசத்தை யார் தொடங்கினார்? கர்த்தர். விசுவாசத்தை யார் முடிக்க போகிறார்? அதுதான் அந்த வசனத்தின்படி ஆண்டவர் தான் முடிக்க போகிறார். ஆனால் நிறைய பேர் விசுவாசத்தை துவக்கினார்கள், சில பேர் அவங்களாவே முடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவரே போதும், நீர் எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி. விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான், அவரே முடிப்பார். அது வரைக்கும் நம்ம மேல பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சில நேரம் விழுகை வரலாம், எழுந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். சில நேரம் நீங்க தட்டி விழுகலாம். ஒருவேளை சில போகிற பாதையில குழி வெட்டி வச்சிருக்கலாம், எவனாலும் வலைகளை விரித்து வைத்திருக்கலாம். கவலையப்படாதீங்க, பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருங்கள், ஆண்டவர் அவரே முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் நம்மளும் இப்படி சொல்லுவோம், அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன். நம்மளும் ஒரு நாள் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க முடித்தோம், ஓட்டத்தை முடித்தோம். அது வரைக்கும் நாம் பொறுமையாய் ஓட வேண்டும். தேவன் எதை ஸ்டார்ட் பண்ணாரோ உங்க மனசுல, அதை ஆண்டவரே முடிவுக்கு கொண்டு வருவார். அது வரைக்கும் நாம் பொறுமையாக ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 3 காரியத்தை தேவன் முடிப்பார் என்று சொன்னேன். தேவன் தன் மனதில் உள்ளவைகளை நிறைவேற்றி முடிப்பார். இரண்டாவது, உங்களை குறித்து சத்துருக்களின் மனதிலே சில காரியங்களை தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அது அவன் நினைச்சுக்கிட்டா அவனுக்காக சொல்லி இல்ல, அது உங்களுக்காக. அவன் சொல்லுங்க, துன்மார்க்கனின் ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதா? நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. அவனுடைய உள்ளத்துல சில காரியங்களை வைத்திருக்கிறார், அதை வைத்தே உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை செய்து முடிப்பார். மூன்றாவது, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்றை ஆரம்பித்திருந்தால் அதை தேவனே நிறைவேற்றுவார். அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக.